ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அது கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். அதே மாரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்டோமெட்ரியல் திக்கனிங்க்கு, அதே மாரி கருத்தரிக்கல அப்படின்னா அது பீரியட்ஸா வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அவசியம். அதே மாரி தான் தைராய்டு ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசம் வந்து கரெக்ட்டா இருக்கணும்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். கார்ட்டிசால் ஹார்மோன், கார்ட்டிசால் வந்து பேலன்ஸ்டா இருந்தா தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான சேஞ்சஸ் வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தை வந்து பாதிக்காது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து எதனால பாதிக்கப்படுது? 3 முக்கியமான காரணங்களால வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த காரணங்கள நம்ம சரி செய்யாம, வெறுமனே நம்ம மாத்திரைகள மட்டும் எடுத்துக்கும்போது தான், நம்ம உடம்புக்குள்ள இன்னும் அதிகமான பாதிப்புகள வந்து உண்டு பண்ணுது. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, உணவு முறை மாற்றங்கள். ஸோ நெறைய பேர் வந்து சத்து குறைபாடுகளோடையும், சில வகையான சத்துக்கள மட்டும் அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையும் வந்து இன்னைக்கு நெறைய பேர்ட்ட இருக்கு. நெறைய கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாரி நல்ல வைட்டமின்ஸோ, தாது உப்புகளோ சேர்ந்த உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறது இல்ல. இந்த மாதிரியான காரணங்களால தான் நெறைய பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது. நம்ம டயட்ட கரெக்ட் பண்ணாம, வெறுமனே மாத்திரைகள மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கன்டினியூவஸா நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம சரியான இரவு தூக்கம் அப்படிங்கிறது வந்து கார்ட்டிசால் ஹார்மோன்ஸ வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடம்புல ரீஜெனரேட் பண்ணக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நல்ல இரவு தூக்கத்தில தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ தூக்கம் சரியா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரலாம். 3வது முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய அன்றாட வாழ்வியல் முறைகள். ஸோ நான் உட்கார்ந்தபடியே வந்து வேலை செய்றேன். உட்கார்ந்தபடியே படிச்சுட்டே வந்து இருக்கேன். எந்த விதமான உடல் உழைப்பும் வந்து கிடையாது. இது கூட ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து எனக்கு இருக்கு அப்படின்னா, அது உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு முக்கியமான காரணமா வந்து இருக்கும். இந்த 3 விஷயங்கள நம்ம வந்து சரி பண்ணாம, வெறும் மாத்திரைகள மட்டும் எடுத்துக்கும்போது தான், நம்ம தொடர்ந்து மாத்திரைகளே வந்து நம்பி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம, நாளடைவில இந்த மாத்திரைகள் போட்டாலும் கூட பீரியட்ஸ் வராத ஒரு நிலை வந்து இருக்கு.